வணக்கம். கடந்த சில நாட்களாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் நாம் தமிழர் கட்சியை பற்றி பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த கட்சியினுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, இந்த கட்சி இது வரைக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஃப்யூச்சரில் கட்சியினுடைய ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்கும், இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இதை தாண்டி இந்த கட்சியை பற்றி உங்களுடைய பர்சனல் வியூஸையும் ஷேர் பண்ணுங்கள் சார்னு கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல நடுநிலையாக இந்த கட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த கட்சியினுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, இதெல்லாம் சொல்கிறேன். அதை தாண்டி என்னுடைய பர்சனல் வியூஸையும் நான் ஷேர் பண்ணுறேன். என்னுடைய பர்சனல் வியூஸை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய சப்போர்ட்டராக இருக்கலாம், கட்சியை விமர்சனம் பண்ணுறவராக இருக்கலாம், இந்த கட்சியை நீங்கள் எதிர்க்கிறவராக கூட இருக்கலாம். ஆனாலும் இந்த கட்சி இன்றைக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. நிறைய இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டி. அதனால் இந்த கட்சியை பற்றி நாம் இப்போது டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கோம். வாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். நாம் தமிழர் கட்சியை பற்றி உங்கள் யாருக்கும் நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கட்சி எப்போது லைம்லைட்குள்ளே வருதுன்னா 2009 ஸ்ரீலங்கன் சிவில் வாருக்கு அப்புறம் தமிழ் தேசியம் அப்படின்ற கோட்பாடை வச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் உலகத்தில் வாழக்கூடிய நிறைய தமிழர்கள் மத்தியில் ஒரு புதிய அரசியல் சக்தியாக உருவாகுது. இதனுடைய லீடர் சீமான் அவர்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் ஓட் ஷேரை வச்சு பார்க்கும்போது, செப்பரேட் பார்ட்டியாக பார்க்கும்போது 3rd லார்ஜஸ்ட் பார்ட்டியாக நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி இருக்குது. தொடர்ந்து கூட்டணிக்கு போகாத ஒரு கட்சியாகவும் நாம் தமிழர் கட்சி இருக்குது. ஐடியாலஜி பொறுத்த வரைக்கும் பிஜேபி மாதிரி, கம்யூனிஸ்ட் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஐடியாலஜி பேசக்கூடிய கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி. திராவிடினிசமையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கக்கூடிய கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி. சரி, நாம் தமிழர் கட்சியுடைய பாசிட்டிவ்ஸை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அடுத்தது அந்த கட்சியில் நான் பார்க்கக்கூடிய ட்ராபேக்ஸ், நெகட்டிவ்ஸ் அதை சொல்கிறேன். கடைசியாக இந்த கட்சியுடைய ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். முதல்ல பாசிட்டிவ்ஸை பார்த்துடலாம். இந்த கட்சியில் நான் பார்க்கக்கூடிய பெரிய பாசிட்டிவ் லீடர் சீமானுடைய ஹார்ட் ஒர்க். சீமான் மேலே நிறைய பேருக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்கலாம், மாற்று கருத்து இருக்கலாம். அவர் சொல்கிறது சரியா தவறா அப்படின்றது செப்பரேட் மேட்டர் ஆஃப் டிஸ்கஷன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த கட்சியை அவர் ஸ்டார்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணி அவர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மேனாக ஹார்ட் ஒர்க்கில், ஷியர் ஹார்ட் ஒர்க்கில், எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல், இந்த டைனஸ்டிக் பாலிட்டிக்ஸ் இல்லாமல் இந்த கட்சியை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை நான் ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். செகண்டு பாசிட்டிவ், சீமான் பொறுத்த வரைக்கும் மற்ற பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ் மாதிரி அவர் கிடையாது. ஒரு முக்கியமான விஷயத்தில் எதுலன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுல ரொம்ப இயல்பாக மக்களாக பேசக்கூடிய ஒரு நபர். அவர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள் கூட பார்த்திங்கன்னா அது நம்ம யூஸ் பண்ணுற அந்த வழக்காடு மொழிகள் மாதிரியே இருக்கும். அந்த வார்த்தைகளே யூஸ் பண்ணுவார். பொலிட்டிக்கல் சயின்ஸில் இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்றதுக்கு நிறைய பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், ஸ்காலர்ஸ் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பாலிட்டிக்ஸில் நீங்கள் எந்த கொள்கை வேணால் எடுத்துங்க, ஆனால் மக்கள்கிட்ட நீங்கள் ஓப்பனாக பேசுங்க அப்படின்றத பாலிட்டிக்ஸில் ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மக்களோட ரொம்ப இயல்பாக, எதுவும் ஆர்டிஃபிஷியலாக செய்யாமல் மக்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கக்கூடிய ஒரு மனிதராக சீமான் இருக்கார். இதையும் நான் ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். மூன்றாவது பாசிட்டிவ் அவருடைய லீடர்ஷிப். அவருடைய லீடர்ஷிப் மேலே நிறைய பேருக்கு விமர்சனம் இருக்கலாம், எனக்கும் நிறைய மாற்று கருத்து இருக்குது. ஆனால் அந்த கொள்கைகளையும் சரி, மக்களுக்கு சில நெறிமுறைகளை கொண்டுட்டு போய் சேர்க்குறதுலையும் சரி, அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய டியூட்டி இருக்குது. அது என்னென்னா, தொடர்ந்து இந்த கொள்கைகள், நெறிமுறைகள் இதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும். பொலிட்டிக்கல் சயின்ஸில் கிராம்ஷி அப்படின்ற ஸ்காலர் இதை பற்றி ஒரு காலத்தில் சொல்லியிருந்தார். லீடர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய லீடர் சீமான் தொடர்ந்து மக்கள்கிட்ட சில விஷயங்களை வற்புறுத்திக்கிட்டே இருக்கார். உதாரணத்துக்கு சுயசார்பு வேணும், என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாது, கல்வி முக்கியம், இலவசங்கள் வேணாம், அதற்கு பதிலாக கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, உட்கட்டமைப்பு, விவசாயம், இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே வரார். அது இல்லாமல் இண்டிவிஜுவல்ஸ்க்கு சில முக்கியமான டியூட்டிஸ் இருக்குது. நம்ம டிசிப்ளின்டாக இருக்கணும், நமக்கு சுய அறிவு வேணும். இதெல்லாம் அவர் தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டே வராரு. பல ஆண்டுகளாக வற்புறுத்திகிட்டே வரார். அவருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யங்ஸ்டர் சப்போர்ட் பேஸ் இருக்குது. இந்த யங்ஸ்டர் சப்போர்ட் பேஸ்க்கும் இந்த லீடர்ஷிப் தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த பாசிட்டிவ், இன்றைக்கி வரைக்கும் அவர் தனித்து கண்டெஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு இதில் மாற்று கருத்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஒரு கட்சி தொடர்ந்து தனியாக கான்டெஸ்ட் பண்ணுறதும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். உங்களுக்கே நல்லா தெரியும், அரசியல் நிறைய கட்சிகள் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கட்சி இன்றைக்கி வரைக்கும் ஒரு 8.5% ஓட் ஷேர் இருந்தோம்.
மற்ற கட்சிகளோடு சேராமல் அவங்க தனித்து நிற்கிறாங்க. இதை ஒரு தைரியமான ஒரு முடிவாக நான் பார்க்குறேன். அடுத்த பாசிட்டிவ், சீமான் அவர்களுடைய நிறைய வியூஸ் வந்து நிறைய செக்டர்ஸில் அவர் வந்து கண்டினியூஸாக சொல்லிட்டே இருப்பார். எஜுகேஷன், ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர், என்விரான்மெண்ட் அப்படி சொல்லிட்டே இருப்பார். அவருடைய கருத்துக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய செக்டர்ஸில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. சொல்லப்போனால் பல ஆண்டுகளாக இந்த வியூஸ் எல்லாம் நானுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவேன். அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட, சார் நீங்கள் சொல்கிறதும் அவர் சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் எடுத்துங்க. ரொம்ப ஆண்டுகளாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாடு மேய்க்கிறது தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. நானுமே அதை சொல்லுவேன். நான் ரொம்ப ஆண்டுகளாக சொல்லிட்டுருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் வித்தியாசமாக பார்ப்பாங்க. மாடு மேய்க்கிறத நம்ம ஊரில் கேவலமாக பார்க்குறாங்க. மாடு மேய்க்கிறது அப்படின்னா இன்றைக்கி தேதியில் போய் சோப்பு எடுத்துகிட்டு மாடு நம்மளே கழுவணுன்ற அவசியம் இல்லை. மாடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமல் ரேரிங், அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இது ஒரு சயின்டிஃபிக் ஆக்டிவிட்டி, அலைட் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி. இது அக்ரிகல்ச்சருக்குள்ளே வரும். இன்றைக்கி முன்னேறிய நாடுகள், சக்தி வாய்ந்த நாடுகள் எல்லாமே இந்த ஆக்டிவிட்டிஸ் ஒரு காலத்தில் பண்ணாங்க. ஃப்ரான்ஸ் ஆகட்டும், ஜெர்மனி ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும், எல்லாம் பண்ணாங்க. முதல்ல வேளாண்மையை டெவலப் பண்ணால் தான் அந்த நாடு முன்னேறும். அந்த அடிப்படையில் நம்ம இன்னும் பின்தங்கி இருக்கோம். அதனால் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் தரணும். வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் இண்டஸ்ட்ரி வளரும். இண்டஸ்ட்ரி வளர்ந்தால் தான் சர்வீஸ் செக்டர் வளரும். இப்படிப்பட்ட ஒரு நாடு தான் பொருளாதார ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் இராணுவ ரீதியாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், இந்தியா நம்ம ரஃபேல் ஜெட்டை ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்குகிறோம். ஏன் ஃப்ரெஞ்சுக்காரங்கிட்டேருந்து வாங்குகிறோம்? அவங்ககிட்ட சுயசார்பு இருக்குது. வேளாண்மைக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்தான். ஃப்ரெஞ்சுக்காரன் முதல்ல மாடை ஒழுங்காக மேய்ச்சதுனால தான் இன்றைக்கி ஒரு சக்தி வாய்ந்த நாடாக இருக்கான். சிம்பிளாக இதுதான் சீமான் சொல்கிறார். ஸோ இந்த கருத்துக்களை முற்போக்காக நான் பார்க்குறேன். சரிங்களா? அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், நீ வந்து மாடு மேய்க்க போயிடுவேன், நீ வந்து உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது, நீ பிஸ்னஸ் மேன் ஆகிட முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா அக்ரிகல்ச்சரில் தான் மிகப்பெரிய படிப்பு படித்தவங்களாம் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொபாட்டிக் இன்ஜினியர் வேலை செய்யலாம் ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சரில். எம்பிஏ வேலை செய்யலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம் ஃபார்மர்ஸ்க்கு. சிவில் இன்ஜினியர் வேலை செய்யலாம், கோடவுன் கட்டலாம், வேர் ஹவுஸ் கட்டலாம். பாருங்கள், 30% கிராப்ஸை எலியும் பூச்சிகளுமே இந்தியாவில் சாப்பிட்ருது. சிவில் இன்ஜினியருடைய வேலை இருக்குது. ரைட்டா? மெக்கானிக்கல் இன்ஜினியருடைய ரோல் உள்ளே இருக்குது. அப்போது பாருங்கள், நிறைய உயர்கல்வி முடித்தவங்களுக்கு வேலை அக்ரிகல்ச்சரில் இருக்குது. அதை தாண்டி இந்தியாவில் இருக்க ஃபார்மர்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணி வெளிநாடுகள் கூட அனுப்பலாம், அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை தாண்டி சீமான் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன் பற்றி அவர் வந்து நிறைய முறை மக்கள்கிட்ட சொல்லிகிட்டே வராரு. கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாக அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணணும், உற்பத்தியை பெருக்கணும்னு சொல்கிறார். இதுவும் ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனையாக நான் பார்க்குறேன். அதே போல் போலீஸ் ரீஃபார்ம்ஸ்லேயும் நிறைய விஷயங்கள் அவர் வந்து சொல்லிட்டு வரார். ஸோ இதெல்லாம் இந்த கட்சியினுடைய பாசிட்டிவ்ஸாக நான் பார்க்குறேன். அடுத்து இந்த கட்சியினுடைய நெகட்டிவ்ஸை நான் இப்போ சொல்கிறேன். நான் பார்க்குற ஃபஸ்ட்டு நெகட்டிவ் என்னென்னா, கடந்த சில வருடங்களாக லீடர் சீமான் அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கார். கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு லெஃப்டிஸ்டாக இருந்தார், தானே மார்க்சிஸ்ட்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரைட்டிஸ்ட் ஆகிட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதம் இதை பற்றி பேசுகிறாரு. அதை தாண்டி முற்போக்காக அதுக்கு முன்னாடி பேசுகிற நிறைய வியூஸ் வந்து இப்போ கொஞ்சம் பிற்போக்காக இருக்குது. பெரியார் வந்து விமன் நீங்கள் வேணால் யூட்ரஸை வந்து எடுத்துருங்கன்னு சொன்னார். ஆக்சுவலாக ஃபெமினிஸ்ட் எல்லாருமே இதை சொல்லுவாங்க, நிறைய ஃபெமினிஸ்ட் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கருத்தை முற்போக்காக பார்க்கணும். வாண்டடாக இப்போ யூட்ரஸ் எடுத்துருன்னு அவசியம் இல்லை. பெண் விடுதலைக்கு நீ கஷ்டப்பட வேணாம், வேணும்னா யூட்ரஸை கூட எடு அப்படின்னு அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது சீமான் அவர்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சும் என்ன பண்ணுறாருனா இதை வந்து தப்பாக போர்ட்ரே பண்ணுறாரு. இது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. அப்போ இந்த ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஓரளவுக்கு இருக்கணும். நீங்கள் கொள்கையில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக மாறலாம், அது தப்பு இல்லை. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இல்லாஜிக்கலாக அந்த ஸ்டாண்ட்ஸை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கார். இதை வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காகவும் ஆக்சுவலாக தவறாகவும் நான் பார்க்குறேன். ரெண்டாவது நெகட்டிவ், சீமான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் சாத்தியமில்லாத நிறைய விஷயங்கள் அவர் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட பேசுகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய தவறு, ஒரு குற்றம் அப்படின்னு நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு நெய்தல் படை அமைச்சு ஸ்ரீலங்காவை எதிர்த்து நான் ஃபைட் பண்ணுவேன்றார். இப்போ நெய்தல் படை இவர் அமைக்க போகிறாருன்னா சென்ட்ரல் லெவலில் இவர் கையில் பவர் இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு கொலிஷன் கவர்மெண்ட்டில் பார்ட்னராக போகணும். ஆனால் இவர் சிஎம்மாக தான் ஆவேன் அப்படின்னு சொல்கிறார். சிஎம்மாக ஆனால் எப்படி ஒரு ஃபோர்ஸ் அனுப்பி இன்னொரு நாட்டை எதிர்த்து சண்டை போட முடியும்? அந்த பவரே இவர் கையில் இல்லை. அப்படியே ஒரு வேளை ஒரு ஹைபாத்திரிக்கலாக பண்ணாலும் உடனடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கேள்வி கேட்கும். இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ்க்கு எதிரானது. இதை சில இளைஞர்கள் கேள்வி கேட்குறாங்க மீட்டிங்கில், ஒரு சரியான பதில் தரலை. அப்போது இதெல்லாம் நான் வந்து ஒரு பெரிய முரணாக பார்க்குறேன். இளைஞர்களை தவறாக வழி நடத்துகிறதா நான் பார்க்குறேன்.
ஒருவேளை நான் கண்டிப்பாக நெய்தல் படை அமைச்சு சண்டை போடுவோம் அப்படின்னா அவர் வந்து கட்சி நடத்தக்கூடாது. அவர் என்ன பண்ணணும்னா எல்டிடி மாதிரி பிஎல்ஓ மாதிரி ஒரு இராணுவத்தை அமைச்சு அவங்களை ட்ரெயின் பண்ணி இப்போலேருந்தே ட்ரெயின் பண்ணி நாளைக்கு சண்டை போடுறதுக்கு அனுப்பணும். ஸோ இதெல்லாம் வந்து உதாரணங்கள். இன்னொரு உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நேஷனலைஸ் பண்ணுன்னு சொல்கிறார். அதை எல்லாத்தையும் கிடையாது, முக்கியமான செக்டர்ஸை நேஷனலைஸ் பண்ணுன்னு சொல்கிறார். இதுவும் சாத்தியம் கிடையாது. இதுவும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதிரானது. ப்ரைவேட் செக்டர்கிட்டையும் டேலண்ட் இருக்குது, ஸ்கில் இருக்குது, எபிலிட்டி இருக்குது, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தரணும். எல்லாத்தையுமே அரசியலை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா சோஷியலிசம் மாடல், மார்க்சிஸ்ட் மாடல். இந்த மாடல்லே நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கும், ட்ராபேக்ஸ் இருக்கும். இதுக்குள்ளேயும் ஊழல் இருக்கும், இன்எஃபிஷியன்சி இருக்கும், இதுக்குள்ளே சர்வாதிகாரம் வரும். ஆனால் இதையே வந்து சீமான் பேசிகிட்டு இருக்காரு. இதையும் நான் வந்து இம்ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். மூன்றாவது, அவர்கிட்ட நான் கவனித்த ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் எனக்கு சுத்தமாக பிடிக்காதது, நான் ஓப்பனாக சொல்கிறேன். பலமுறை பெண்களுக்கு எதிராக நிறைய வியூஸ் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இதை நீங்களே பார்த்துருப்பீங்க, அதை நான் வர்ணிக்க விரும்பலை. அவர் மேலே சில பர்சனலான சில அலிகேஷன்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் பொதுவாக பெண்கள் அப்படின்னு வரும்போது அவருடைய நிறைய பேச்சுகள் பார்த்திங்கன்னா பெண் உரிமையும் பெண்கள் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் ரொம்ப உதாசீனப்படுத்துகிற மாதிரி, ட்ரிவிலைஸ் பண்ணுற மாதிரி, நார்மலைஸ் பண்ணுற மாதிரி அது இருக்குது. ரீசெண்டாக ஒரு ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா அந்த ரேப் குற்றத்தை ரொம்ப ட்ரிவிலைஸ் பண்ணி அதை நார்மலைஸ் பண்ணி அதை வந்து ஜோக்கிங்காக பேசியிருப்பார். நீங்கள் கூட அந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஒரு மிகப்பெரிய தவறாகவே நான் பார்க்குறேன். இதை அவர் வந்து செய்யக்கூடாது. அடுத்த ட்ராபேக், இது வரைக்கும் அவர் வந்து கூட்டணிக்கு போகாமல் இருக்கார். அது ஒரு சாதனை தான். அதே நேரத்தில் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு பாலிட்டிஷியனுடைய ஒரு டியூட்டியை வந்து பவரை கையில் எடுக்கணும், ஆட்சி பண்ணணும். இப்போ தொடர்ந்து நான் வந்து தனியாகவே நிற்பேன், தோத்தாலும் பரவாயில்ல, அது நான் ப்ராக்டிஸாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இது எத்திக்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்டேஜ் மேலே கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்க போகணும். அப்படிலாம் ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு இயக்கத்துக்கும் வித்தியாசம் இல்லை. ஓகேவா? ஆர்எஸ்எஸ்ங்கிறது இயக்கம், பிஜேபின்ற அரசியல் கட்சி. பிஜேபி கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கும். ஓகேவா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படி தான். டைஃபைன்றது அமைப்பு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கட்சி, அது வந்து பவரை பிடிக்கணும். ஸோ இந்த ஒரு டியூட்டி இருக்குது, இது ஒரு எத்திக்ஸ் கூட. அப்போ தொடர்ந்து எனக்கு ஆட்சி வரலனா கூட பரவாயில்ல, நான் பேசிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு தப்பான ஒரு சிந்தனையாகவும் ஒரு புரிதலாகவும் நான் பார்க்குறேன். குறைஞ்சபட்சம் ஃப்யூச்சரில் தன்னுடைய தலைமை கீழையாவது லைக் மைண்டட் பார்ட்டிஸை கொண்டு வந்து பவரை கேப்சர் பண்ணுறதுக்கான முயற்சிகளை சீமான் அவர்கள் எடுக்கணும். அடுத்த நெகட்டிவ், நான் ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸாக கவனிச்சது, திராவிட இயக்கத்தை கடுமையாக எதிர்க்கூடிய சீமான் அவர்கள் கடந்த 3 மாதமாக ஆளும் கட்சியான டிஎம்கே எதிர்த்து பெருசாக பேசலை. நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருந்தா தெரியும். இதுக்கு முன்னாடியெல்லாம் டிஎம்கே ஆட்சியில் இல்லாத அப்போ கூட ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருக்க டிஎம்கே அவர் வந்து விடவே மாட்டார், ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணுவார். அது அவருடைய ரைட், அட்டாக் பண்ணுறது. ஆனால் இன்றைக்கி எதிரி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்காங்க, பிளேயிங் ஃபீல்டே இருக்காங்க, இவர் ஆப்போனண்ட்டாக இருக்கார். ஆனால் கடந்த 3 மாதங்களாக அவர் பெருசாக பேசவே இல்லை. இதெல்லாம் சில முக்கியமான கேள்விகளை எழுப்புது, சந்தேகத்தை எழுப்புது. அடுத்து, சீமான் அவர்களுக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது. நல்ல தொண்டர்கள், மெயினாக யங்ஸ்டர்ஸ் கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு வரப்பிரசாதம் ஒரு லீடருக்கு அப்படின்னே சொல்லுவேன். ஆனால் சீமானுக்கு இந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் கிடைச்சோம். இந்த யங்ஸ்டர்ஸை யூஸ் பண்ணி அவர் வந்து பவர் கேப்சர் பண்ண ட்ரை பண்ண மாட்டார். திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, நான் நல்லது சொல்கிறேன், மக்கள் என்னை மதிக்க மாட்டுறாங்க, ஓட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு விஷயத்தில் ஐடியா இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் என்ன பண்ணோன்னா இன்ஸ்டியூஷன் பில்டிங் பண்ணணும். இப்போ அவர் சொல்கிறத அவரே சாத்தியமாக்கணும். உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணணும்னு சொல்கிறார். இவர் சிஎம் ஆகி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர்கிட்ட நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இவங்கள வச்சு கூட்டுறவு நிறுவனங்களை ஆரம்பிக்கலாம், மக்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணி காட்டலாம், பாருங்கள் நான் சொன்னதை சாத்தியமாக்கிட்டேன்னு அவர் செஞ்சு காட்டலாம். நாளைக்கு இந்த அமைப்புகளே இவங்களுக்கு வந்து ஓட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் மாற்றத்தை கொண்டு வரணுமே தவிர தொடர்ந்து எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல, நான் பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்ற அந்த விக்டிம் கார்டை ப்ளே பண்ணுறாரு. இதை நான் நெகட்டிவாக பார்க்குறேன். அதை தாண்டி கடைசியாக நான் பார்த்த வரைக்கும், ஒருவேளை நான் சொல்கிறது தப்பாக இருக்கலாம், ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டையும் தொடர்ந்து பல நாட்கள் நாம் தமிழர் கட்சி நடத்தினதாக நான் பார்க்கல. ஸோ இதையும் ஒரு பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். ஸோ நாம் தமிழர் கட்சியினுடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுத்தையும் நான் சொல்லிட்டேன். ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்டை நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். நியாயப்படி இந்த எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சியுடைய ஓட் ஷேர் வந்து ஒரு 13% கிட்ட போயிருக்கணும் அப்ராக்சிமேட்டாக. ஏன்னா ப்ரோக்ரெசிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு புதிய ஆப்போனண்ட்டாக வந்துட்டார். இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக எல்லா கட்சியிலிருந்தும் ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் வந்து விஜய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. நாம் தமிழர் கட்சியிலேருந்தும் ஆகியிருக்கோம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா,
சோஷியல் மீடியாவில் அவங்க எக்ஸ்பர்ட்னு சொல்லிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி இந்த முறை இல்லாமலே போயிடும். 2% 3% வாக்கு வரும்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு பெரிய மாற்று கருத்து இருக்குது. அந்தளவுக்கு குறையும் நான் எதிர்பார்க்கல. காரணம் என்னென்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்குது. அந்த தமிழ் தேசியம், அந்த லீடர், இவர் மேலே பற்று உள்ளவங்க இருக்காங்க. இந்த ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்கும், இன்டாக்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு 5% ஓட் ஷேர் அவருக்கு இருக்கும். ஆனால் கண்டிப்பாக மிச்சது விஜய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரைட்டா? ஸோ இப்படி தான் இந்த எலெக்ஷனில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நான் பார்க்குறேன். சீட் வின் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடந்ததுன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய growth இருக்கும். இதை பற்றி யாருமே பேசலை இது வரைக்கும். நான் அதை சுட்டி காட்ட விரும்புகிறேன். விஜய் எந்த அளவுக்கு சீரியஸாக அரசியலுக்கு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியல, ஃப்ராங்காக சொல்கிறேன். ஒருவேளை அவர் சீரியஸாக வரல, ஷார்ட் டேர்மில் ஏதோ ட்ரை பண்ணுறாரு, திரும்ப சினிமாவுக்கு போகிறாருன்ற பட்சத்தில் என்ன ஆகிடும்னா, டிவிகேன்ற ஒரு பார்ட்டி வந்து வீக் ஆயிரும், ஆல்மோஸ்ட் நான் எக்ஸிஸ்டன்ட் ஆயிரும். ஏடிஎம்கே ஆல்ரெடி வீக் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 கட்சிகள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட் ஷேர் வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்துடும். இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு சீமானுக்கு. இது நடக்குது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அடுத்த தேர்தலில் குறைஞ்சபட்சம் ஒரு 20% ஓட் ஷேர் எடுப்பாங்க. இது என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷன். 20% தாண்டக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அடுத்த எலெக்ஷனில் இது நடந்ததுன்னா டிஎம்கேக்கு அப்புறம் ஓட் ஷேரில் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரக்கூடிய வாய்ப்பும் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. அதனால் இந்த கட்சி இளைஞர்கள் சப்போர்ட்டை அதிகம் கொண்டுள்ள ஒரு கட்சி, தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்க கட்சி. அதே நேரத்தில் நிறைய தவறுகளை செய்கிறாங்க, வாய்ப்புகளை யூஸ் பண்ணலை. இது எல்லாத்தையும் உணர்ந்து அவங்க ரெமிடியல் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கட்சிக்கு வெற்றி ஃப்யூச்சரில் இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். இதை மக்கள் வந்து தீர்மானம் செய்வாங்க. நன்றி.